தண்ணி பைப்பில் வருதான். மோட்டர் க்ளீன் போட்டிருக்கேன். ஒரு பலாப்பழம் எவ்வளோ பெருசாக கிடக்குன்னு பாருங்க. கீழே எங்கே காய்ச்சி வந்தான் அதில். ஆமாம், கீழேயே காய்ச்சிருக்கு. கீழேயே இருக்குது. இதில் பாருங்கள், இந்த பக்கம் மேலே. என்னங்க மாங்காய் மாதிரி நிறைய காய்ச்சி. சீசனா இப்போ? ஆனால் மரம் நல்லா ஊறி இருக்குல்ல, நல்லா காய் நல்லா வருது. கொத்து கொத்தா விழுந்தா அடிபட்டுருல. இது மாங்காயும் இருக்குங்க. இங்கே இருக்க அது இந்த சப்போட்டா மாங்காய் நல்லா இருக்குங்க. ஏன் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எங்கள் அம்மா கிட்ட சைக்கிளில் வேலி போட்டிருக்கீங்களா? இல்லைங்க, அது தெரியுது கம்பி. இதெல்லாம் என்னங்க இதெல்லாம்? கத்திரிக்காய் வச்சுருக்கீங்க. ஓ, கத்திரிக்காய் சரிங்க இருக்குங்க. பானை மாதிரி இது. இது இன்னும் பெருசாகுமா? இன்னும் எவ்வளோ பெருசாகும் தெரியுமா? முள்ள அப்படியே தடிக்கணும். ஓ, இது பிஞ்சா? ஐயோ, ஆனால் காம்பு சின்னதாக இருக்குங்க. கீழே விழுந்து அடிபட்டு. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கத்திரிக்காய் வச்சிருக்கு. பூ வந்திருக்கு. காய் நிறைய எடுத்துட்டாங்க. எங்கள் பக்கம்லாம் இந்த கீரைக்காய் தான். கத்திரிக்காய் இதான் நாட்டுக்காயா? பாருங்க, வெள்ளிக்காய். நம்ம ஊர் வெள்ளிக்காய். கீழே என்னமோ தேங்காய் கிடக்கு. இது அதுக்கு இந்த இது கரும்பு. கரும்பு காடு வேற ஒருத்தவங்களுக்கு. கரும்பு காடுனா வேற ஒருத்தவங்களாங்க. உங்களுக்கு தானே? எங்கள் அப்பாவோட தம்பிக்கு. இது 3வது தம்பிக்கு, இது 2வது தம்பிக்கு. இந்த பக்கம் எங்களோட. உங்களுதே காலியாக கிடக்கு. நாங்கள் மட்டும்தான் எதுவுமே போடுறது இல்லை. ஏங்க ஆள் வச்சு போட்டுக்கோங்க. எங்களுக்கு பார்க்குறக்கு ஆள் எங்கள் அண்ணன் தம்பி ஊரில் இருக்காங்க. அதுக்கு தான் ஆள் வச்சு குத்தகை கொடுத்துருவாங்கல்ல. ஊரில் இருக்காரா? இல்லைங்க, குத்தகைக்கு கொடுத்துட்டு அவங்க பணம் கொடுப்பாங்கல்ல விவசாயம் பண்ணிட்டு. வீட்டுக்கு வந்துருக்க 2 மரமாக எடுத்து பார்க்கணும் இல்லைங்க. இடம் கிடக்குங்க. யோஜனத்துக்கு இல்லைங்க. குத்தகை கொடுத்துட்டு அதில் ஒரு வருஷம் ஒரு வருமானம் வரும்ல. ஏங்க இந்த படத்தில் கரும்பு இருக்குல்ல. ஏங்க அசுரன் படத்தில் காட்டுவாங்களே, இதுக்குள்ளே போய் ஃபைட் பண்ணுறதெல்லாம். இது முருங்கை மரமா? முருங்கை மரம். இந்த பால் வந்துருக்கு. வேப்ப மரம். நாங்கள் என்ன சொல்கிறது, இந்த இடத்துல தான், இந்த மரத்தில் தான் நாங்கள் விளையாடுவோம். அங்கே நாங்கள் பிடிச்சி விளையாடுவோம் மேலே ஏறி. இங்கேயா? சின்ன வயசுலையா? இப்படியே வச்சுருக்கீங்க. எங்கள் அப்பா அவங்களாவே தோண்டி. ஓ, அந்த காலத்துலையா? தோண்டி காரை போட்டு அடைச்சி கட்டி சொல்லிப்போங்க. நல்லா ஆழம் இருக்கும் போல். மீன் பெருசு பெருசாக இருக்குது. இருந்துச்சுங்க. இப்போ தாங்க இல்லை, எனக்கு போன போட்டுறாதீங்க இந்த பக்கம். மீன் பெருசு பெருசாக இருக்குங்க. பிடிச்சி விட்டிங்களா மீனை? இப்போ தூண்டி போட்டு பிடிக்க மாட்டேன். கூட்டாஞ்சோறு ஆக்குறது. அதான் அது போட்டால் மீன் அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி. அப்புறம் இதில் இருந்து இப்படியே வெட்டிட்டேன். இங்கே வர இருக்குங்க. இதுவரை எங்களோட முடியும். இது என்ன மரம்? இதோட முடிஞ்சா அதுக்கு அங்கிட்டும் கிடக்குங்க எங்களோடது. உங்களுக்கு அந்த நகாப்பழம் மரமா? ஆமாம். இதெல்லாம் சும்மா ஏதாவது மாங்காய் மரத்தையாவது வச்சு விட வேண்டியதானே நீங்கள்? இந்த இது அது சும்மா முளைச்சதுங்க. எங்கள் ஊரில் இந்த மரத்துக்கு பஞ்சமே இல்லை. சும்மா எதையாவது போட்டு விடாமல் இடத்த சும்மா வச்சுருக்கீங்க. நானாக இருந்தால் இங்கே செட்டில் ஆகி உட்காந்து ஒவ்வொருத்தையும் விவசாயம் பண்ணி. ஏங்க இடம் வந்து இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கணும் இல்லைங்க. விதை போட்டால் தானே முளைக்குது. மழை வருது இல்லைங்க. ஏங்க இப்போ விதை போட்டிங்கன்னா மழை காலம் தாங்க 4 மாதத்துக்கு. அதுவாக வளரும். மரமாக போட்டிங்கன்னா அதுவாக வளரும். ஏங்க இந்த இது பிரண்டை பொறிக்கலாமா? நல்லா கெட்டியாக இருக்கு. இதுமாதிரி கெட்டியாக இருக்குங்க. முல்லைப்பூவா காக்கடா பூவா? இல்லை, இதில் தான் இந்த லாக்கா பழம் பழக்கம். இங்கிட்டு வாங்க பாம்பு. ஆமாம், இந்த கொம்பேரி முக்கன்னு சொல்லிட்டு அது ஒன்றும் பண்ணாது. வாங்க. ஏங்க போயிடுச்சா பாம்பு? போயிடுச்சு. வாங்க. ஏன் வாங்க, செருப்பு போட்டு வாங்க. வாங்க. ஐயோ, செருப்பு போட்டு வாங்க.
இந்த கொடி கொடியாக இருக்குது அந்த பிரண்டை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. அது வரைக்கும் இருக்குது. பிரண்டை இல்லை இல்லை பெருசு பிரண்டை நான் பார்த்தது இல்லை. மரத்து மேலே எங்கள் ஊர்லலாம் வளர்க்கலாம் மாட்டாங்க. அப்படியே காட்டுக்குள்ள காட்டில் வளர்றது தான். எங்கே பனை மரம்? இது எங்களோட உங்களுதான் பனை மரம்? அப்போ அடிக்கடி வந்து பனங்காய் பொறிச்சிட்டு போகலாம். ஏன்னா அது வளர்த்துறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் பனை மரம்? இதுலேருந்து அந்த அந்த வரைக்கும் இந்த வேலி போட்டுருக்குதான். உங்கள் அப்பா இதில் உங்கள் பங்கு. அது என்னமோ ஒரு மரம் வெள்ளையாக இருக்கும். இது வந்து மேஞ்சாஞ்செடின்னு சொல்லுவோம். இதை தான் நாங்கள் வந்து தட்டி கட்டுவோம். வெட்டி இதை வெட்டி காய வச்சு கல் வச்சு அமுத்தி காய வச்சு ஒன்றா அப்படியே ஈக்குவலாக 2 பக்கமும் கொலையில் கொட்டை இந்த பக்கமும் அந்த பக்கம் வச்சு சைடில் தட்டி மரப்பு வேலி கட்டுவோம். இதை வச்சு தான் கட்டுவோம். இங்கே இருங்க சூப்பராக இருக்கு பாருங்க. அந்த பிரண்டை மேலே பச்சை பச்சேன்னு. அதுவும் பார்த்தேங்க நல்லா மேலே கொடியாக போயிருக்கு. ஆனால் மேலே போயிருக்கு குண்டு குண்டாக இருக்குது. ஆமாம் அதான் நல்லா பச்சையாக தெரியுது. இந்த மாதிரி வராதுங்க எங்கள் வீட்டில் இருக்கிறது. பிஞ்சுங்க நல்லா பிஞ்சுங்க. ஆமாம் வளர்ந்துருக்கு நல்லா இருக்குது.